என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். நம்ம தமிழினி சமையல் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுவதையும் பார்த்ததுக்கப்புறம் லைக்கும் உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸையும் தவறாமல் போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூதுவளை சட்னி செய்கிறது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சுமதி ரவிச்சந்திரன் அவங்களோட சிஸ்டர் புனிதா மாதேஸ்வரன். எனக்கு தெரிந்த ஆரோக்கியமான உணவுகளை சுலபமான முறையில் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தூதுவளை சட்னி செய்கிறேன். தூதுவளை இலைகளை பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, இதை தோல் நீக்கி எடுத்துக்கணும். கடாயில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வதக்கணும். வதங்கட்டும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். நிலக்கடலை ஆட் பண்ணோம்னா எல்லா வகையான சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து. இது கூடவே 3 வரமிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறணுன்னு எடுத்து வச்சிடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை இலைகளை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். கொத்தமல்லி இலை, புதினா இலை, வல்லாரைக்கீரை, மிளகு தக்காளி கீரை இது எல்லாமே நம்ம சட்னியாக செய்யலாம். இது மாதிரி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். கீரை வகைகளை குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காது. இது மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. தூதுவளையில் வதங்கிருச்சுங்க.
தூதுவளை இலை மருத்துவ குணம் நிறைந்தது. சளி இருமல் எல்லாம் வராது. லங்ஸில் கட்டியிருக்கிற சளியை கரைச்சிரும். வதங்கிருச்சு. நாம் 5 மினிட்ஸ் ஆறட்டுன்னு விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டோம். நெக்ஸ்ட்டு புளி, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம், கல்லுப்பு. மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. சுவையான தூதுவளை சட்னி ரெடி. தூதுவளை பற்றி பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகையில் இந்த தூதுவளையும் ஒன்று. சித்தர்கள் இதை காயக்கற்ப மூலிகைன்னு சொன்னாங்க. காயக்கற்பம்னா என்ன பொருள்னா, நோய் அணுகாதபடி உடலை வலுவடைய செய்யும் மருந்துன்னு பொருள். தூதுவளையோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், ஆஸ்துமாவை குணப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்குது இந்த தூதுவளை. பொதுவாக நம்ம வீட்டில் சளி காய்ச்சல்னா நம்ம பாட்டி தூதுவளை இலையில் ரசம், கஷாயம்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதியியல் கூறுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொபாட்டம், சொலனைன், சொலசொடைன், டயசோஜெனுங்கிற நிறைய வேதியியல் பொருட்கள் இதில் இருக்குது. தூதுவளையில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ்னால் ஏற்படக்கூடிய ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், அதாவது இளநரை மற்றும் இளமையில் வரக்கூடிய தோல் சுருக்கங்களிலிருந்து பாதுகாக்க உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்க உணவுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூதுவளை ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற உணவு. நம்ம உடம்புல எந்த வகையான வீக்கங்கள் ஏற்பட்டாலும் தூதுவளையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபியூ டேஸில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். வீக்கமும் குறைஞ்சிரும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆன்டிபயோட்டிக்ஸை விட வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. தூதுவளையில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே, அதாவது பழமாக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை விட கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் அவங்க எடுத்துக்கக்கூடிய ரெகுலர் டயட்டில் இந்த தூதுவளையை தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃபுட் ஆப்ஷன் அவங்களுக்கு. இது ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கவும் கிட்னிஸை ப்ரொடெக்ட் பண்ணவும் உதவியாக இருக்குது. இது ஆஸ்துமாக்கு ஒரு அருமருந்து. ஆஸ்துமா இருக்கவங்க ரெகுலராக இந்த தூதுவளையை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸான மூச்சு திணறல், இருமல், சளி இதெல்லாம் தொடர்ந்து குறைஞ்சிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டான சொபாட்டம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸோட வளர்ச்சியையும் தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் ஏற்படக்கூடிய லிப்பிட் பெராக்சிடேஷன் ப்ராசஸை தடுத்து செல் டேமேஜை தடுக்க உதவியாக இருக்குது. ரெகுலராக தூதுவளையை உணவில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தி உடம்பு ஆரோக்கியத்தை பேணி காக்குது. ஸோ இது மாதிரியான இயற்கை உணவுகளை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. So thank you. See you again.